வெல்கம் கைஸ். நான் உங்க ரிச்சர்ட். 90 டேஸ்க்கு எக்ஸப்ட் சைனாவை தவிர்த்து மற்ற எந்த நாடுகளுக்குமே டேரிஃப் இருக்காதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் எல்லாமே புஷ் ஆயிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ், டவ் ஜோன்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் புஷ் ஆயிருந்துச்சு. பட் சேம் டைம் சைனாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 125% டேரிஃபை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சைனாவும் இந்த டேரிஃபாக எடுத்துக்கல, டேரிஃப் வார் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 84% சைனாவும் அமெரிக்க ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பாதிப்பு சைனாக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது சைனாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே வேறு எந்த நாட்டில் டேரிஃப் கம்மியாக இருக்கோ அங்கே தான் மூவ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஆஃபர் தராங்கன்னு சைனாக்குள்ளே போன எஃப்ஐஸ்லாம் அமௌண்ட்டை வெளியெடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால் இந்தியன் மார்க்கெட்டை ஒரு புஷ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இதுக்கு பிறகு என்னென்னா, நமக்கு டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு. டிசிஎஸ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் 200 crores வந்து ப்ராஃபிட்டுக்கு லாஸ்ட் குவார்ட்டர் Q4ஓட இந்த Q4ல் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஐடி ரிசல்ட் இந்த Q4ல் டிசிஎஸ் தான், அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வரப்போகிற எல்லா ஐடி செக்டரோட தான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த டேரிஃப் பிரச்சனைலாம் ரொம்ப அடிபட்டது ஐடி செக்டர்ஸ் மட்டும் தான். ஓகே கைஸ், நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.